சொல்லணும். கண்டிப்பா. சரி, சரி. இன்றைய முக்கிய செய்திகள். பிரான்ஸ் அரசியலில் தடம் பதித்த இலங்கையர். பிரான்சின் பொண்டால் கம்போல் நகராட்சியின் துணை மேயராக யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகக் கொண்ட ஆதித்யா ஆனந்தராசா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பிறப்பிடமாகக் கொண்ட 25 வயதான ஆதித்யா தனது 19வது வயதிலேயே நகர மன்ற உறுப்பினராகத் தேர்வாகி தற்போது துணை மேயர் எனும் உயரிய நிலையை எட்டிப் பிடித்துள்ளார். இளம் தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாகத் திகழும் ஆதித்யாவின் இந்த வெற்றி உலகெங்கும் வாழும் ஈழத் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளது. அமெரிக்க டாலர் நோட்டுகளில் இடம்பெறுகிறது ட்ரம்பின் கையொப்பம். கடந்த 165 ஆண்டுகளாக அமெரிக்க டாலர் நோட்டுகளில் நிதித்துறை செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகிய இருவரின் கையொப்பங்கள் மட்டுமே இடம்பெற்று வந்தன. இந்நிலையில் புதிய திட்டத்தின் கீழ் இனிவரும் டாலர் நோட்டுகளில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கையொப்பம் சேர்க்கப்படவுள்ளது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகவும் ட்ரம்பின் பொருளாதார சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாகவும் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மண்ணுக்குள் கண்டெடுக்கப்பட்ட மனிதக் கை அதிர்ச்சியில் விவசாயி. சீனாவின் குவாங்டாங் மாகாணம் இல் விவசாயி ஒருவர் தனது தோட்டத்தில் காய்கறிகளை எடுக்க சென்றபோது நிலத்தினை தோண்டியபோது கை போன்ற வடிவம் தென்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் விரல்கள் மனித உடம்பாக இருக்குமோ என்ற பயத்தில் தோண்டிய விவசாயி அதனை கவனமாக வெளியே எடுத்தார். மிகவும் அரிதாக 5 விரல்கள் மற்றும் நகங்களைப் போன்ற தோற்றத்துடன் காணப்பட்ட இந்த கிழங்கை மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு வியந்து வருகின்றனர். ஒரு நபர் 1,00,000 யுவான் கொடுத்து வாங்க முன்வந்தாலும் விவசாயி விற்பனைக்கு சம்மதம் அளிக்கவில்லை. இந்த அரிய கிழங்கினைப் பற்றிய காணொளி விவசாயியின் நண்பர் படமெடுத்து இணையத்தில் பதிவிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.